நெசவாளர். நான் ஒரு 32 வருஷமா அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் முழுக்க காட்டன் ஜெராக்ஸ் தான் நெஞ்சிட்டு வர்றேன். என்னுடைய வேலை வந்து ஓனர்கிட்ட நான் எல்லாம் கொண்டு வந்துடுவேன். பாவு, நூல், ஜரி எல்லாம் நான் கொண்டு வந்துடுவேன். கொண்டு வந்து நூல் சுத்த கொடுத்துருவேன். நூல் சுத்த கொடுத்தோம்னா நான் வீட்டில் கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து நூல் சுற்றிடுவாங்க. அப்புறம் வந்து நானே வந்து தறி நெய்யும் போது காட்டன்ல எல்லாமே இந்த நாடாவில் வந்து நூல் சுற்றி செண்டு கட்டமாக இருக்கும். அதில் நாடாவில் சுற்றுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மிதிலே வந்து ஒவ்வொரு மிதிக்கும் போது ஒவ்வொரு நாடாக போகும். நாடாக போகும்போது ஒவ்வொரு மிதிக்கும் போது நெஞ்சிட்டே வருவோம். நாங்கள் ஒரு இன்ச்சுக்கு 40 வரும், 40 குலுக்கியாக வரும். அது அப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு கட்டை தீரும் போது 4 இன்ச்சு வரும். அது அப்படியே ஒரு 80 கட்டை தீரும் போது தான் ஒரு சேலை நெஞ்சு முடிஞ்சுக்கும். ஒரு சேலை வந்து 233 இன்ச்சு வரும். 9 மீட்டர். அது இந்த 9 மீட்டர் வந்து நெஞ்சு முடிச்சோம்னா முதல்ல முந்திக்கு வந்து நிறைய வேலை இருக்கும். முந்திங்காய் தான் முந்தி. இது நிறைய வேலை இருக்கும். இது வந்து எப்படியும் 4-5 மணி நேரம் ஆகும். 6 நாள் ஆகிருந்தது. இந்த காட்டன் தலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் வந்து பூ வந்துருக்கும். அந்த பூவுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து ஜக்காட் பெட்டி. நம்ம ஒவ்வொரு மிதிக்கிறோம்னா அது மிதிக்கும் போது ஒவ்வொரு அட்டை வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும். ரோலாக தான் அந்த பூ வந்து விழுந்துகிட்டே இருக்கும். 120 அட்டை இருக்குது. 120 அட்டை அடித்து முடிஞ்சிருந்தால் அந்த பூ வந்து கரெக்டாக முழுமையடையும். அந்த மாதிரி தான் அந்த ஜக்காட் பெட்டி வேலை வந்து மெயினாக. என்ற கலை காலத்தின் கோலத்தால் அழிந்து வருகிறது. எஞ்சியுள்ள நெசவை கஞ்சிக்காக நெஞ்சில் மேல் சுமக்கின்றனர் நம் நெசவாளர்கள். கலை காக்கும் காவலர்களின் நிலை கவலையையே அளிக்கிறது. கைத்தறி வெறும் வேலை அல்ல, அதுதான் வாழ்வாதாரம். கைத்தறி நம்முடைய அடையாளம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.